அன்று காலை நான் பள்ளிக்குச் செல்ல மிகவும் தாமதமானது. நான் பயத்தில் இருந்தேன். ஹேமல் பார்ட்டிசிபிள்ஸ் பற்றி கேள்வி கேட்பேன் என்று சொன்னார். அதை பற்றி எனக்கு ஒரு வார்த்தையும் தெரியவில்லை. ஒரு கணம் நான் ஓடிப்போய் வெளியே முழு நாளும் கழித்து விடலாம் என்று நினைத்தேன். அது மிகவும் சூடாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. காட்டின் ஓரத்தில் பறவைகள் கீச்சென்று குரல் எழுப்பிக் கொண்டிருந்தன. சாமில் ஆலைக்கு அப்பால் உள்ள வெளிவயலில் பிரஷியன் படையினர் பயிற்சி மேற்கொண்டு கொண்டிருந்தனர். இவை எல்லாம் பார்ட்டிசிபிள்ஸ் விதிகளைக் காட்டிலும் மிகவும் கவர்ச்சியாக இருந்தன. இருந்தாலும் நான் அதனை எதிர்த்து பள்ளிக்கு துரிதமாக ஓடினேன். நகர மண்டபத்தை கடந்து சென்றபோது அறிவிப்பு பலகையின் முன் ஒரு கூட்டம் இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக எங்களுக்கான எல்லா கெட்ட செய்திகளும் அங்கிருந்தே வந்தன. தோல்வி போர்கள், படைத்தளவிற்கு அழைப்பு. பிளாக்ஸ்மித் வாக்டர் என்னை கூப்பிட்டார். அவ்வளவு வேகமாக போக வேண்டாம் பையா, உன் பள்ளிக்கு போதுமான நேரத்தில் சென்று விடுவாய். அவர் என்னை கிண்டல் செய்கிறார் என்று நினைத்தேன். மூச்சு திணறியபடி ஹேமலன் சிறிய தோட்டத்திற்குச் சென்றடைந்தேன். சாதாரணமாக அங்கு பெரும் சலசலப்பாக இருக்கும். ஆனால் இப்போது மிகவும் அமைதியாக இருந்தது. அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலுள்ள அமைதியைப் போல அமைதியாக இருந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தேன். என் வகுப்பு நண்பர்கள் ஏற்கனவே தங்கள் இடங்களில் அமர்ந்திருந்தனர். ஹேமல் தனது பயமுறுத்தும் இரும்புக்கோலை கையில் வைத்துக்கொண்டு முன் பின்னாக நடந்து கொண்டிருந்தார். நான் கதவை திறந்து எல்லோருக்கும் முன்பாக உள்ளே செல்ல வேண்டியிருந்தது. நான் எவ்வளவு வெட்கப்பட்டேன் என்பதை நீங்கள் கற்பனை செய்யலாம். ஹேமல் என்னை கண்டும் மிகவும் அன்பாகச் சொன்னார். உன் இடத்துக்கு சீக்கிரம் போ, லிட்டில் பிரான்ஸ். எங்கள் ஆசிரியர் தனது அழகான பச்சை கோட், மடிப்புச் சட்டை மற்றும் சிறிய கருப்பு பட்டு தொப்பி அணிந்திருந்தார். எப்போதும் காலியாக இருக்கும் பின்புற இருக்கைகளில் கிராம மக்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர். ஹவுசர் பழைய புத்தகத்தை கொண்டு வந்திருந்தார். அதன் விளிம்புகள் அவரது பெரிய கண்ணாடி அதன் மீது இருந்தது. என் குழந்தைகளே, நான் உங்களுக்கு அழைக்கப் போகும் இது கடைசி பாடம். பெர்லினிலிருந்து இனி ஜெர்மன் மொழியையே கற்பிக்க வேண்டும் என்ற உத்தரவு வந்துள்ளது. என் பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் வைத்ததற்காக நான் எவ்வளவு வருந்தினேன். பறவைகளின் முட்டைகளை தேடியதற்காகவும் சாரில் பனியில் சரிந்தாடியதற்காகவும். என் புத்தகங்கள் இப்போது நான் விட முடியாத பழைய நண்பர்களாக மாறின. முதல் வார்த்தையிலேயே நான் குழப்பமடைந்தேன். என் இதயம் துடித்து கொண்டே மேசையை பற்றி கொண்டு நின்றேன். ஒரு மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டபோது அவர்கள் தங்கள் மொழியை பிடித்து வைத்திருப்பவரை வரை அவர்கள் சிறைக்கான சாவியை வைத்திருப்பது போலாகும். அன்று ஹேமல் எங்களுக்கு புதிய நகல்களை தந்தார். அழகான வட்ட எழுத்தில் எழுதப்பட்ட இருந்தது, பிரான்ஸ் ஆல்சாஸ். மேல்தளத்தின் கூரையில் புறாக்கள் மெதுவாக கூவின. அவற்றையும் ஜெர்மன் மொழியில் பாட வைப்பார்களா என்று நான் நினைத்தேன். எங்கள் மேலே அவரது சகோதரி பெட்டிகளை அடுக்கிக் கொண்டிருந்த சத்தம் கேட்டது. ஹவுசர் அழுது கொண்டிருந்தார். அவரது குரல் உணர்ச்சியால் நடுங்கியது. திடீரென தேவாலய மணிக்கூண்டு 12 அடித்தது. அதன் பின் ஏஞ்சலஸ் மணி ஒலித்தது. அவர் ஒரு சாக் துண்டை பிடித்து முழு வலிமையுடன் பெரியதாக எழுத்தேன், வைவ் லா பிரான்ஸ்.